உறவுகளுக்கு வணக்கம். அதாவது நேற்றைய தினம் பிப்ரவரி 21 திருச்சியில் நடைபெற்ற மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, உண்மையிலுமே அது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு வெற்றி நடை போட்டு பயங்கரமாக பேசும் பொருளா இருக்கு. இதுல முதலாவதாக கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி நம்ம சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன், ஏன்னா அவர்களுடைய கடமை. அதனால நம்ம நன்றியை தவிர்க்கிறோம். வாழ்த்துக்கள். அது மட்டும் அல்லாது இருக்க ஊர்ல இருக்கிறவங்க நம்ம கலந்துக்குவோம். பல சின்ன சின்ன இழப்புகளை சந்திச்சு நம்ம கலந்துப்போம். பெரிய விடயம் இல்லை. அயல் தேசத்தில் இருக்க உறவுகள் நிதியையும் அள்ளி கொடுத்து விட்டு, அது மட்டும் அல்லாது நேரடியாக வந்து மாநாட்டுக்கு வந்து பங்கு பெற்ற நிறைய பேரை பார்த்தோம். நிறைய பேர் நம்மள்ட்ட பேசுனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களோட காணொலியில பார்க்கிறோம், பின்தொடர்றோம், ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருந்தது. அவங்க எல்லோருக்குமே அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டதால அவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அது மட்டும் அல்லாது இப்படி என்னத்தை ஆத்த போற, மாநாடு முடிஞ்சிருச்சு, இல்லை வேற வழி திட்ட போறியா, இல்லை என்ன பண்ண போற அப்படின்னு உங்க எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, என்ன நான் சொல்ல போறேன் பேச போறேன் அப்படின்னா, அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாநாடு எப்படி சிறப்பாக நடைபெற்றது, யார் யார் என்னென்ன பேச்சுகள் பேசி கொண்டு இருக்காங்க, அதாவது செய்தியாளர்களை சந்திக்காம அப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்து கும்முன்னு கும்மிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்பத்தக்க கூடிய இடத்துல வந்த தகவல்கள். அது மட்டும் அல்லாது இந்த மாநாட்டோட சில சிறப்புகள்லாம் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பகிர போறோம். குறிப்பா என்ன அப்படின்னா, மாநாட்டில் நம்ம தாமதமாக தான் நம்ம அந்த நிதி கேட்போம்ல, உண்டியலை கொடுக்குவோம்ல, அது வந்தோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்த அந்த குடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்திற்கு மேலேயே அதில் வந்திருக்கும். அள்ளி கொடுத்தாங்க. அதாவது சில மாநாட்டிலலாம் வந்து ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா எழுதுனோடனே ரசீது கேட்பான், அது கேட்பான், யாருன்னே தெரியாது. நான் அந்த என்னோட நம்பகத்தன்மை, கட்சியோட நம்பகத்தன்மை, அந்த ஒரு குடத்தை தூக்கி நான் குலுக்கி கொண்டு வரும்பொழுது 5000 ரூபா 10,000 ரூபாலாம் அப்படியே 500 ரூபா நோட்டா எண்ணி போட்டாங்க. யாருமே என்னுடைய பெயர் தெரியணும், பார்த்துக்க என் பேர் மொழியில் இல்லை பாரு, பேர் இல்லை அப்படின்லாம் கேட்காம நான் தெரிய வேணாம் பரவாயில்லன்னு போட்டாங்க. அது மட்டும் இல்லாது மங்களூர் இருக்குல்ல, மங்களூர்ல ஷில்பா என்டர்பிரைசஸ் நினைக்கிறேன், அங்கிருந்து ஒரு நபர் வந்து ஒரு உறவு வந்து 20,000 ரூபாய் வந்து அந்த செக்ல எழுதி கொடுத்துட்டு போனாங்க. இப்படி நிறைய புது புது விடயங்களை பார்த்தோம். அது மட்டும் அல்லாது ஒரு பாட்டியம்மா நம்ம அந்த உண்டியில குளிக்க கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பார்த்துட்டு 50 ரூபா தரீங்களா, 100 ரூபாவா தரேன் அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலுமே வந்து வியக்கத்தக்கதா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணெய் வந்து பார்த்து கூட போயிருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஒரு இதுக்கு இவங்க செய்வாங்க, இவங்க நம்புறாங்களே, சீமான்கிற நபரை நம்புறாங்களே, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. திரும்ப நம்ம வேகமாக ஓடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நிறைய திட்டமிட்டல் படி நிறைய சரியா நடந்தது. அதை நான் பேசுறதை விட இன்னும் பேசக்கூடிய நபர்கள் பேசுவாங்க. அதுல நீங்க பாருங்க. இப்ப அடுத்து நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, அந்த ஒப்பாரி வைத்த நபர்கள் இருக்காங்களே, அந்த ஒப்பாரி வைத்த நபர்கள்லாம் யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டோட கூட்டத்தை பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல யாருக்கு. அந்த ஓசி சோறு, அதுக்கப்புறம் இந்த எராமிசா பூனமிசம்ல அந்த பதிலாம் தெரியாம போட்டு, தோழரே அவங்க எவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டாங்க பாருங்க, இனியும் நாம் வந்து இந்த பெரியார் திராவிடத்தை நம்ம பேசினா என்ன ஆகும் அப்படின்ட்டு அலைபேசியில அழுதுருக்காரு. உண்மையிலே அழுதுருக்காரு. யாரு? நம்ம எராமிசா சுபவி புலம்பிருக்காரு. ஐயோ இவங்க அசைக்க முடியாது, பெரியார் இல்லாத நீங்கள் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வாய் திறக்கு மூடல. பெரியார் பெரியார் பெரியார்னு செருப்பெல்லாம் எடுத்து வீசி பார்த்தாங்க. செருப்பு மணிக்கும் பெரியாரெல்லாம் தூக்கி ஈவேராவெல்லாம் தூக்கி வீசினாங்க ஈவேராஸ்டிகள். அப்படி வீசியுமே சீமான அசைச்சிக்க முடியல. அந்த ஆதித்யால சொல்லுவாங்கல்ல, உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த விவேக்கோட ஒரு காமெடி இருக்குங்களா, அது போல அசைச்சிக்க முடியல. ஏன் அப்படின்னா கூட்டம் திரண்டது. அப்படி கிட்டத்தட்ட இருக்கைகள் 2 லட்சம் இருக்கைகள் முழுமையடைந்து வெளியில பிதுங்கி நிற்கிறாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு பேர் இருந்திருக்கணும் நீங்க பார்த்துருக்கணும். அதாவது ஆளுங்கட்சி உளவுத்துறை கொடுத்த அறிக்கை, நம்ம வந்து காவல்துறையில வேலை பார்த்த அடிப்படையில் நமக்கு முக்கியமான நபர் ஒருவர் அறிக்கைகளாக தலைமையில் இருக்கக்கூடிய ஐயாக்கு, யாரு இப்ப இருக்க அப்பாவுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது பெரிய ஒரு இதுன்னு அவரும் ஒரு ஆட்டம் கண்டு ஒரு வழி இல்லாம இருக்காரு. இதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ரசிக குஞ்சுகள் இருக்காங்கல்ல, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த தற்குறின்னு நம்ம கூப்பிடுறோம், அப்புறம் இந்த மடக்கு அப்படி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஊதக்கூடிய அந்த மடக்கு, அந்த ஊதிங்க சொல்லக்கூடிய இல்லைங்கிறீங்க அந்த வார்த்தை செவிடுங்க. அவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம், ஒரு மாநாடு எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாடம், ஒரு மாநாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நபராக நாம் என்னென்ன செய்ய வேண்டும்,
நான் எதற்காக வர வேண்டும், என்ன கொள்கைக்காக இருக்கணும், என்ன கோட்பாடுக்காக இருக்கணும் அப்படின்னு நிறைய இருக்கு. இதுல ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மாநாட்டில் வந்து தேடி பார்த்திருக்காங்க ஏதாவது சேர்கள் உடைஞ்சிருக்கா அப்படின்னு. ஒரு சேரு கூட உடையில, பத்திரமாக அந்த நாற்காலிகளை அனுப்பி வைக்கப்பட்டது. அது போல சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்பட்டிருக்கா, இந்த சென்ட்ரல் மீடியா ரோட்ல இருக்கக்கூடிய கம்பியை உடைச்சிருக்காங்களா, மரத்தை முறிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்திருக்காங்க. அது போல எதுவுமே இல்லாது அந்த இடம் வந்து எப்படி கொடுக்கப்பட்டதோ அதை விட அருமையாக சுத்தம் செய்து ஒப்படைக்கப்படுறது போல அந்த திடலை அங்க இருக்கக்கூடிய அனைவருமே வந்து செஞ்சிருக்காங்க. அதுக்கான சான்றுகள் இருக்கு. அதை பார்த்துமே இவங்களுக்கு எப்படி சீமானால எப்படி முடியுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து யாருக்காவது காசு கொடுத்து கூட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்திருக்காங்க. கிடையாது. காசெல்லாம் நம்ம வந்து அந்த அந்த உண்டியல் கொடுக்கறதுல இவ்வளவு பணம் போட்டிருக்காங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு இருக்கு. இதே ஒரு திராவிட கட்சியோ அல்லது திரைக்கவசி இருக்கக்கூடிய அந்த விசைங்கிற மதுபோத கட்சியோ, விசைங்கிறது மதுபோதை தான், அந்த கட்சியோ இப்படி ஒரு உண்டியல குளிக்கிட்டு போனா மக்கள் கொடுப்பானா? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ரசிகர் மனப்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த கேவலமான வேலைகளை செய்யக்கூடிய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த போதைப் பொருளை உட்கொண்டு அவர் சராசரியான மனநிலையில இல்லை. அந்த போதைப் பொருளை பயன்படுத்துறதுக்கு உருவாக்கி கொடுத்த இடமா இருக்கக்கூடிய ஐயா அப்பா திராவிட ஸ்டாலின் அவர்கள் அந்த வேலை செய்யறாங்க. இவர்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மதுமத போதை கஞ்சா இதெல்லாம் வந்து உள்ள விடாம நிறுத்தி இருந்தாரு அப்படின்னா, அதை தாண்டி பெரிய போதையா இருக்கக்கூடிய விஜய இந்த ரசிக குஞ்சானா இருக்கக்கூடிய இவர்கள் போய் தேடி போயிருக்க மாட்டாங்க. அப்ப அவருக்கு தெரியும் நாம் யார், நாம் தலைவன் யார், நாம் யாராக இருக்க வேண்டும், நாம் என்னவாக இருக்க வேண்டும், நாம் எப்படி பயணிக்க வேண்டும் தெரியும். இந்த தவிர எந்த தவிர அந்த கேவலமான பொருட்கள் கொடுக்கக்கூடிய தவிர அவரு விட்டு அழகு பார்த்தாரு ஐயா ஸ்டாலின். அதை வந்து இவரை பயன்படுத்திக்கிட்டார் விஜய். அதன் மூலமா இருக்கக்கூடியதை ரசிக்கிறாரு, ருசிக்கிறார். அதான் உண்மை. ஆனால் சீமானுடைய மாநாட்டோ சீமானுடைய படையோ அப்படி எளிதாக கடந்து போகல. அவங்க அது ஒன்னொன்னையுமே தேடி பார்த்திருக்காங்க. வேற ஏதாவது இருக்குதா, இல்ல வேணெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி இது பண்ணாங்க, என்ன சொல்லி கூட்டு வந்தாங்க, இல்ல அப்படின்னு நிறைய பார்த்திருக்காங்க. இப்ப இந்த மாநாட்டுக்கு பிறகு அங்க ஒரு பயமே ஏற்பட்டிருக்கதா சொல்லப்படுது. என்னப்பா நீ என்னப்பா அப்படி? நான் சொல்லல, மாநாட்டை பார்த்த ஒவ்வொரு அரசியல் புரிதல் உள்ளவனுக்கும், ஒவ்வொரு அந்த வீட்டுல தொலைக்காட்சி அந்த மாநாட்டை பார்த்தவருக்கும் புரியும் சீமானுடைய கூட்டம் என்ன அப்படின்னு தெரியும். விளையாட்டான விடயம் அல்ல. ஏன்னா ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம தனியாளாக ஒருவன் களம் இறங்கி இப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய விடயம் அது. அதுதான் சொல்றோம். பிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரோ அவர்கள், அந்த ஸ்டாலின், இவர்களுடைய நீங்க நினைக்கிற அப்பா ஸ்டாலின் கிடையாது, அது போராளி ஸ்டாலின், அவர்களுடைய அந்த ஸ்டாலின் அவர்கள் பெயர்களுக்கு அடுத்தபடியாக செந்தமிழன் சீமான் எழுதிக்கங்க. ஏன்னா அவன் ஒரு புரட்சியாளன், எங்கள் லண்டன் ஒரு புரட்சியாளன் அப்படின்னு பேரு வரலாற்றுல பதியப்படும். நீங்க என்னடா பதிய விடாம தடுக்கிறது? கண்டிப்பாக பதியப்படும். அப்படிப்பட்ட ஒரு பெரு நெருப்பு எங்களுடைய மூத்த அண்ணனா இருந்து செயல்படக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் இவர்களுடைய வரிசையில நிலைச்சு நின்றுட்டாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணனுக்காக இன்னும் உறுதுணையாக எவ்வளவு வேலைகளை செய்யுமே நம்ம தயாரா இருக்கும். ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட, நமக்கு கற்பிக்கப்பட்ட பாடங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் என்னென்னு நமக்கு தெரியும். நாம் எந்த இலக்கை நோக்கி போக போறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதனால நம்ம சரியா செயல்பட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மாநாடை பத்தி சிறப்பா என்ன சொல்லணும்னா, எங்க ஊருக்குள்ளேயே நிறைய பேச்சுகள் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. சீமா அவ்வளவு கூட்டம் கூடும் நினைக்கல அப்படின்னு. சில தற்கொலை வந்து காலி சேர்க்கான மாநாடுங்கிறாங்க. காலி பயிலுவ வேற எதையும் எடுத்து போட்டு ஏதோ பேசிக்கிட்டு உணர வேண்டியது அவங்களுக்கு தெரியல. இன்னமும் வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களை எப்படி ஒரு முட்டிச்சத்த முட்டாப்பெல்லாம் இருப்பாங்கிறத நீங்க உணரணும். உண்மையுமே வந்து ஒரு பெரிய வேலையை எல்லாரோட உதவியும் மூலமாக அண்ணன் அசால்ட்டா அடிச்சு நவுத்துறாருங்கிறது தான் உண்மை. கண்ணு கெட்டிய தூரம் வந்து மக்கள் வெள்ளம் இருந்தது. நிறைய பேர் சாலைகளை பயணம் பண்ணி கொண்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. அங்க பேருந்து அண்ணன் பேசி 1 மணி நேரம் கழிச்சும் 8:30 மணி அளவுலையும் மாநாடு திடலை நோக்கி வேணு காரு பஸ்ன்னு வந்த மனம் உள்ள இருந்தது. ஆனா உள்ளுக்குள் நுழைய முடியல, அவங்க வர முடியல. அப்படியே இறங்கி வந்த நேரத்துல மாநாடு முடிஞ்சிருச்சு. மாநாடுனா என்ன அப்படின்னு இந்த மானங்கட்டவர்களுக்கு அண்ணன் பாடத்தை கற்பித்திருக்காரு. அதே போல அங்கு நடந்த சிறப்புனா கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமோ ஒரு தேவையில்லாத செயலோ ஈடுபட கிடையாது. மதுமத போதை போட்ட ஆட்களை பார்க்க முடியல, சிகரெட்டு பீடியை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியல, மது போத்தல பார்க்க முடியல.
எதுவும் காசு கீசு கொடுத்து கூட்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்துருக்காங்க, கிடையாது. இல்ல வந்து சரக்கு வாங்கி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துருக்காங்க, கிடையாது. ஆனால் எப்படி சீமானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கூடியது அப்படின்னு திராவிட கூடாரத்திற்கு ஆட்டம் கண்டுவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு செயலை தான் நேற்று நம்ம பார்க்க முடிந்தது. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த தேர்தலில் சீமானுடைய பாய்ச்சல் எவ்வளவு அதிகத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பெரும் கேள்விக்குறியாக மாறிடுச்சு. வேற வழி இல்லாது இன்னும் இதுல நமக்கு மக்களாகி உங்களுக்கு என்ன பயனாக்க போறோம், இன்னும் சில நிதிகளை அள்ளி வீச போறாரு ஐயா, அப்பா திராவிட அப்பா. அதனால தயவு செய்து அதை எடுத்துக்கங்க, உங்களுடைய பணம் தான். ஏன்னா நிறைய இருக்கு. ஆனா ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு மென்டல் டார்ச்சரா யாருன்னா இந்த விஷயம் இறங்கிட்டு என்னென்னமோ சொல்றாரு என்று விஜயகண்டே பயப்படுறாரு. அதன் பிறகு விஜய கூட சமாளிச்சிடலாம், ஆனா சீமானை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாதனால இன்னும் வந்து உங்களுடைய வங்கி கணக்குல பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் அவர் நல்லா வீசுவார், காதுக்கு தேனு குளிர்றது போல. அதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. குறிப்பா நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா, இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திச்சிருக்கு, அதுதான் உண்மை. இதை வந்து நம்ம சொல்லல, இன்னும் பேசக்கூடியவர்கள் பேசி கொண்டுதான் இருக்காங்க. போகக்கூடிய இடத்துக்கு தகவலும் போயிருக்கு. அதனால காணொலியுடைய இறுதியோட பகுதிக்கு வந்துருவோம். என்ன அப்படின்னா, வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்க சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தினாதான் வாழ முடியும். நான் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு போகக்கூடிய பிணியை போக்குறதுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்காத மருந்தை உட்கொள்ளுகிறீங்களோ அதே போல சீமான பிடிக்கலினாலும் இந்த தமிழ்நாட்டோட பிணி போகணும்னா உங்களுடைய வாக்க சீமானுடைய முகமாவே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும். திரும்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து எதிர்கால தலைமுறையோட வந்து வாழ்க்கையை தான் பிச்சா கேட்கிறோமே தவிர வாக்க பிச்சா கேட்கல. அதெல்லாம் உணர்ந்துகிட்டு இன்று கூடிய கூட்டம், பிரம்மாண்டமான இந்த கூட்டம் இன்னும் அதிகப்படியான 3-4% மேல, அதாவது சதவீதம் நான் கம்மியா சொல்லவில்லை, 3 மடங்குக்கு மேல ஏற்கனவே வாங்கின அந்த 8% வாக்கை தாண்டி 3% வாக்கு கூட போகுது. 3 மடங்கு 36 அளவுக்கு மேல அளவு கூட போகுதுங்கிறது உண்மை. அதெல்லாம் இதெல்லாம் கருத்துல கொண்டுட்டு உங்களுடைய வாக்க சீமானுடைய முகமாவே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துன்னு சொல்லி இந்த காரணம் எதை செய்வோம். நன்றி.